லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொட்டிக்கலாங்க. எப்போவுமே மண் சட்டியில் குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கொட்டின உடனே அந்த ஏன் இந்த மாதிரி எண்ணெயில் வணக்கிறோம் அப்படின்னா, அந்த பிசு பிசுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த பிசு பிசுலாம் போயிட்டு ஒரு மாதிரி காய் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம். லேசாக எண்ணெய் மட்டும்தான் விடணும், வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு காய். ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே சட்டியிலேயே எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு விட்டுக்கலாங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் சமையல் எண்ணெயே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் புளி சேர்த்துறோம் இல்லையா, அதனால் வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஜீரகமும் ஒரு 2 பல் பூண்டும் நல்லா தட்டி போட்டுக்கிறேன். நல்லா கமகமக்குன்னு மணமாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. சட்டியில் குழம்பு வைக்கும் போது 3 நாள் இருந்தாலும் கெடாதுங்க. அதனாலேயே தான் நான் சட்டியில் குழம்பு வைப்பேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வணங்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வணங்கிருச்சா, நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணங்கிருச்சு. எப்போவுமே வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வணங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிறதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் தேவையான அளவு தாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா வணங்கட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். அப்போ தான் நல்லா வணங்கும். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சிங்களா. இது நல்லா கிண்டிக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இப்போ மூடி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக தக்காளி வணங்கிருச்சு. எந்த குழம்பு செஞ்சாலுமே நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வணங்க விட்டு காயை நல்லா அதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணி பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வணங்க விட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணி புளி நம்ம தேவையான பொருளெல்லாம் போட்டால் மட்டும்தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனை போகலின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. அதனாலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதனால் நான் எப்போவுமே சரி நான் சிம்மில் வச்சு நான் வணங்க விடுவேன். இப்போ காய் ஆட் பண்ணிக்கலாம். வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், இதை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிண்டிக்கலாங்க. மசாலா தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள்,
சாம்பார் பொடி, இது 3 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டிக்கலாங்க. பாருங்கள், நம்ம கறி மாதிரி இருக்குது. இப்போவே எடுத்து சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த புளி கரைசலோடு நல்லா ஊறி அது செம்மையாக இருக்குங்க. வெண்டைக்காய் குழம்பை பொறுத்த வரைக்கும் புளிக்குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், நல்லா வணங்கட்டும். நல்லா கிண்டிக்கலாங்க. மசாலாலாம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியுது மசாலாலாம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் புளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்தேன். ஸோ அதை நல்லா கரைச்சி அதோட லிக்யூடை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். பார்த்திங்களா, புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், கொதிச்சது நல்லா தெரியுது பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிக்குது. வெண்டைக்காய் குழம்பை பொறுத்த வரைக்கும் எந்த புளி குழம்பு வச்சாலுமே காய் மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு புளி ஊற்றிடணும். அது ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம பருப்பு ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ நான் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வெறும் புளிக்குழம்பாக மட்டும் வச்சா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ லைட்டாக பருப்பும் ஆட் பண்ணும் போது குழம்புமே நல்ல தடுப்பாக கொஞ்சம் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இதுவும் நல்லா பருப்பும் புளி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தான் நல்லா கொதி வருது. பாருங்கள், கமகமான வாசம் வருது, செம்மையாக இருக்குது. இப்படி வாசம் வெளியே இருந்து வந்து நல்லா வாசம் நல்லா வெளியே வரைக்குமே நல்லா சூப்பராக அடிக்குதுங்க வாசம். ஏன்னா இதில் நம்ம பூண்டு சீரகம் நல்லா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் எல்லாம் கலந்து நல்லா கமகமன்னு குழம்பு கொதிக்கிறாங்க. இப்போ கடைசியாக தேங்காய் வந்து நான் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் வந்து புளி குழம்பு அப்படின்னா வெண்டைக்காய், இந்த பாவக்காய், இதுக்கெல்லாம் புளி அதிகமாக நம்ம ஆட் பண்ணும் போது நான் வந்து தேங்காவை அரைச்சி ஆட் பண்ணிக்குவேன். அதனால் நான் அரைச்சி இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்புல. இப்போ அவ்வளோதாங்க, ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க நல்லா கொதிக்கணும். கொதித்தா தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதனால் அனல் நல்லா அதிகமாகவே வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை தூவிட்டுக்கலாம். கருவேப்பிலை தூவிட்டு சிம்மில் வச்சிடலாங்க. எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வரும். பாருங்கள், குழம்பு நல்லா பார்க்கும் போதே நல்லா அப்படியே ஃப்ளேவரே செம்மையாக இருக்குது, செம்ம வாசமாக இருக்குது. சிம்மில் வச்சுக்கணுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கம்மன்னு கொதிக்குதுங்க. காய் நல்லா வெந்துடணும். காய் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்படி வச்சு பாருங்கள், குழம்பு 3 நாள் ஆனாலும் கெடாது. காலையில் சாயங்காலம், ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம சூடு பண்ணிக்கணுங்க. சூடு பண்ணி மட்டும் வச்சுட்டா போதும். குழம்பு கெடவே கெடாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே சரி, நான் இந்த ஃபார்மேட்டில் தான் வைப்பேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து கடைசியாக புளி
பருப்பு ஆட் பண்ணோம் இல்லைங்களா, தேங்காய், இது 3த்துக்கும் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு. இப்போ இந்த பால் நுரை வந்து நல்லா அடங்கி